சிறந்த வாழ்க்கை தத்துவ பொன்மொழிகள். அதிக வழிகளை கொண்ட உள்ளம் வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டியாக இருக்கும். வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலையும் வாழ்ந்துவிட முடியாது. தேடாத போது கிடைப்பதும் தேடும்போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல, வாழ்க்கையும் தான். நம்மை பற்றி அடுத்தவர் அறிந்து கொள்ளாதவரை நாம் சுவாரஸ்யம்தான். அறிந்து கொண்டால் நாம் சாதாரணம்தான். வாழ்வின் சில தருணங்களை எல்லாம் மீண்டும் உருவாக்க முடியாது. நடக்கும்போதே ரசித்து கொள்ளுங்கள். இருக்கும்போது மரியாதை வேண்டுமென்றால் பணம் வேண்டும். இறந்த பிறகு வேண்டுமென்றால் நல்ல குணம் வேண்டும். கொடுப்பது சிறிது என்று தயங்காதே. வாங்குபவருக்கு அது பெரிது. எடுப்பது சிறிது என்று திருடாதே. இழப்பவருக்கு அது பெரிது. வயிற்றை எளிதில் நிரப்பிவிடலாம். ஆனால் கண்ணையும் மனதையும் திருப்தி செய்வது மிகவும் கடினம். ஒருத்தருக்காக இன்னொருத்தரை இழக்காதீங்க. அந்த ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பாங்கன்னு யாரும் உத்தரவாதம் தர முடியாது. எனக்காக ஒருவன் வாழ்ந்தான் என்பதை விட உன்னால் ஒருவன் வாழ்ந்தான் என்பதே சிறந்தது. நீங்கள் எதன் மீது அதிக கவனம் செலுத்துகிறீர்களோ அது அதிகரிக்கும். கவலையாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும். மகிழ்ச்சி என்பது சிரித்து கொண்டிருப்பதல்ல, தனிமையில் இருக்கும்போதும் எந்தவித கவலையும் இன்றி இருப்பது. குனிவதால் எழுத்துக்கள் நிமிரும், பணிவதால் வாழ்க்கையும் உயரும். வளையாமல் இருந்தால் முறிக்கப்படலாம், வளைந்தே இருந்தால் மிதிக்கவும் படலாம். ஆகவே சமயத்திற்கு தகுந்தபடி முடிவெடுங்கள். தீர்க்க முடியாத துன்பம் என்று எதுவும் இல்லை. துன்பத்திற்கு சரியான தீர்வை கண்டுபிடிக்காதவர்கள்தான் அதிகம். மனிதன் தன்னுடைய தோல்விகளுக்கு வைத்த மறுபெயர்தான் விதி. புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் பயனில்லை. விதி என்பது உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக் கொள்வது. உங்கள் விதியை நீங்களே உருவாக்க தவறும்போது அது தலைவிதியாகிறது. அனுபவசாலிகள் என்பவர்கள் வயதை கடந்து வருபவர்கள் அல்ல, வழிகளை கடந்து வருபவர்களே. கடவுளிடம் ஏதாவது வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்பதே மிகப்பெரிய வரம்தான். நன்றி.